வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரில் மொத்தம் ஒரு 3 வோல்ட்டு வைண்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இதில் 28 10 ஆம்ப்ஸ் ஒரு வைண்டிங்கு, அதே மாதிரி 12 1 ஆம்ப்ஸ் ஒரு வைண்டிங், அதே மாதிரி 1 ஆம்ப்ஸ் ஒரு வைண்டிங். மொத்தம் 3 வைண்டிங் இதில் இருக்குது. இப்போ அந்த 3 வைண்டிங்கில் நம்ம வெளியே வர்றது காப்பர் கம்பியை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அதில் வயர் மூலமாக இந்த பவர் சப்ளைக்கு கொடுத்துறோம், ரைட்டுங்களா? இப்போ இந்த 28 நம்ம இந்த பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10,000 எப்படி 63 வோல்ட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. 24 வோல்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா 10,000 எப்படி 50 வோல்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போக போக 30 வோல்ட்டு 35 வோல்ட் வரையும் நீங்கள் இதில் 63 வோல்ட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? அது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த 12 வோல்ட் பார்த்தீங்களா, அந்த வைண்டிங்கை நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதில் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த 12 இதில் இன்புட்டை கொடுத்துட்டு அதில் 2 டயர் மூலமாக அது டிசி ஆக்கி அதிலிருந்து இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்க நோட்டர் கொடுத்துருக்கேன். இந்த பக்க நோட்டரை வந்து எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, நம்ம ஆம்பிளிஃபையரில் ஒரு யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பக்க நோட்டரில் ஒரு 5 வோல்ட்டு வர்ற மாதிரி டியூனிங் பண்ணிவிட்டு அவுட்புட்டு 5 வோல்ட்டு எடுத்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த 12 இன்புட் கொடுக்குறோம்ல, அதுலேயே ஏசி இன்புட்லேயே ஒரு 3 வயரை எடுத்து கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 12 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம்னா அதில் இந்த ஏசி வோல்ட் இன்புட் கொடுப்போம்ல 12 அந்த இடத்துல கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது நீங்கள் இந்த இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல இருந்தால் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு ஏசி 12 லைன் எடுக்கணும். அவுட்புட்டில் டிசி வோல்ட்டு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு வைண்டிங் பார்த்தீங்கன்னா 0 ஒரு வைண்டிங் வரும். அந்த வைண்டிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை 4 டயோடு போட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை மாற்றி அதில் டிசியை கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு 78 ரெகுலேட்டர் கொடுத்து அதிலேருந்து நான் லைன் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இந்த ஃபேன் கண்ட்ரோல் போர்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் இதிலேயே நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஏதாவது லைட்டிங் கொடுக்கறனால அதில் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆடியோ போட பொறுத்தளவுக்கு நம்ம உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு குமார் 4 இதுக்கு வந்து நம்ம டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அந்த டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது நான் இதில் எடுத்துருக்கேன் பாருங்க லைன். இந்த இடத்துல இது என்னென்னா கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு போய் இந்த வயரை இந்த போர்டில் இந்த கிரவுண்டு நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களா அந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணால் தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு டிசி வோல்ட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்தாலும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அந்த வேலை செஞ்சு அந்த ஸ்பீக்கரை கட்டப் பண்ணும், அதாவது ஸ்பீக்கரை வந்து சேஃப்டி பண்ணும். இந்த கிரவுண்டு நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது. அது டிசி வோல்ட் வந்தாலும் அப்படியே ஸ்பீக்கர் அவுட்புட்டில் தள்ளிடும், ஸ்பீக்கர் காயில் புகைஞ்சிரும், ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்னென்னா இந்த பீஸ் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம்ல, இந்த பீஸ் வந்து எத்தனை ஆம்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு 5 ஆம்ஸ் பீஸ் இருந்தால் போதுமானது. அவ்வளோதான் நண்பர்களே. இது ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.